அர்ஜென்டினா நாட்டின் புவனஸ் ஐரிஸ் நகரில் வாழ்ந்த இத்தாலியர்களான மரிய ஜோஸ் பெர்கோலியோ, ரெஜினா மரியா சிவோரி பெற்றோருக்கு 1936ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் நாள் பிறந்தார் ஜார்ஜ் மரிய பெர்கோலியோ. சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த இவர் வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்று ஹெக்தியர் பேக்மன் ஆய்வகத்தின் உணவு பிரிவில் சில ஆண்டுகள் பணியாற்றினார். தனது 22வது வயதில் இறை அழைத்தலை உணர்ந்த இவர் 1958ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் நாள் இயேசு சபையில் சேர்ந்தார். குருத்துவ படிப்பில் சிறந்து விளங்கிய இவர் 1969ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் நாள் தமது 33வது வயதில் இயேசு சபையின் அருட்குருவானார். இறையியல் பேராசிரியராக தனது பணியினை தொடங்கிய அருட்தந்தை பெர்காலியோ அர்ஜென்டினா நாட்டின் இயேசு சபையின் தலைவராகவும் புனித மைக்கேல் குருத்துவ கல்லூரியின் அதிபராகவும் பணியாற்றினார். 1992ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் அர்ஜென்டினாவின் புவனஸ் ஐரிஸ் உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயராக நியமனம் செய்யப்பட்ட அருட்தந்தை பெர்காலியோ 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் புவனஸ் ஐரிஸ் உயர் மறைமாவட்டத்தின் பேராயராக உயர்த்தப்பட்டார். பேராயராக தனது பணிகளை செம்மையோடு செய்த பேராயர் பெர்கோலியோவினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் கர்தினாலாக உயர்த்தினார். திரு அவையின் பல்வேறு பேராயங்களில் உறுப்பினராக பணியாற்றிய பெர்கோலியோ சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர், ஏழைகள், கைவிடப்பட்டோர்களின் நல்வாழ்விற்காக கடுமையாக உழைத்தார். பொது பேருந்து பயணம், தனக்கான உணவை தானே சமைத்தல், எளிய அறையில் வாழ்க்கை என்று தனது வாழ்வினை எளிமையாக அமைத்துக் கொண்டு சமூக நீதிக்காகவும் அர்ஜென்டினா நாட்டின் அமைதிக்காகவும் உழைத்த கர்தினால் பெர்கோலியோ 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் நாள் ரோமன் கத்தோலிக்க திரு அவையின் 266வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் நினைவாக தனது ஆட்சி பெயரை பிரான்சிஸ் என்று தேர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் திரு அவையில் பல்வேறு பக்தி முயற்சிகளையும் சீரிய சிந்தனைகளையும் விதைத்து எளிமையாக வாழ்ந்தார். போர் இல்லாத உலகம் வேண்டும், உலக மக்கள் அமைதியோடு வாழ வேண்டும் என்று அனுதினமும் புனித மரியன்னையிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் மன்றாடிய திருத்தந்தை பிரான்சிஸ் உடல்நலக் குறைவினால் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் விண்ணகம் அடைந்தார். அகில உலக ரோமன் கத்தோலிக்க மக்களின் தலைவராக, ஆண்டவர் இயேசுவின் பிரதிநிதியாக கத்தோலிக்க திரு அவையினை வழிநடத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடைய உருக்கமோடு மன்றாடுவோம்.